இன்னொரு விளையாடிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக மாறியிருக்கிறது. இப்போ ஐசிசி சாம்பியன்ஸ் லீக் உலகின போட்டிகள் இப்பொழுது பாகிஸ்தானில் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் ஏ குழுவிற்கான இரண்டாவது போட்டி இந்திய மற்றும் பங்களாதேஷுக்கு இடையிலான போட்டியாக மாறியிருந்தது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணி பாகிஸ்தானுக்கு செல்லாத காரணத்தினால் துபாயிலே இந்த போட்டி ஆரம்பமாகிருந்தது. நாணய வெற்றி பெற்றிருந்த பங்களாதேஷ் அணி தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்த தீர்மானித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்திய பந்து வீச்சாளர்கள் இன்றைய தினத்தில் பங்களாதேஷ் விக்கெட்டுக்களை சூறையாடியிருந்தார்கள் கூட வேண்டும். முதல் 8.3 பந்துகளில் 35 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுக்களை மிக சிறப்பான முறையில் இந்திய பந்து வீச்சாளர்கள் கைப்பற்றியிருந்தார்கள். டான்சிஸ் ஹசன் 4 ஓட்டங்களுக்கு 25 ஓட்டங்கள், சௌமியா சாகர் 0, ஷாண்டோ 0, மெஹ்டி ஹசன் மிராஸ் 5 ஓட்டங்கள், முஸ்தபிர் ரஹீம் 0 என அடுத்தடுத்த விக்கெட்டுகள் வீழ 6வது விக்கெட்டுக்காக ஜாகிர் அலி, டவுகி டிட்டோரி ஆகிய இருவரும் 206 பந்துகள் எதிர்கொண்டு 154 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெற்றிருந்தனர். பங்களாதேஷ் அணிக்கு ஒரு வலு சேர்த்திருந்தார்கள் என்பது குறிப்பிட்டது. இதில் டவுகி டிட்டோரி 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 100 ஓட்டங்களை பெற்று சதத்தை கடந்து ஆட்டமிழந்தார். ஷாக்கர் அலி 4 ஓட்டங்கள் 4 இடங்களாக 68 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு 49.4 பந்து வீச்சு சகல விக்கெட்டுகள் 228 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் பங்களாதேஷ் அணியினர். இந்திய பந்து வீச்சாளர்கள் பொறுத்தவரை முகமது ஷமி 10 ஓவர்களில் 53 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்த 5 விக்கெட்டுகளையும், ஹர்ஷித் ராணா 7.4 பந்து வீச்சு 31 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளும், அக்ஷர் பட்டேல் 9 ஓவர்கள் பந்து வீசி 1 ஓட்டமற்ற பந்து ஓவர் 43 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். ஆகவே இந்திய அணிக்கு பொறுத்தவரையில் 300 பந்துகளுக்கு 829 ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் ரோஹித் சர்மா ஆடுகள் முனைந்திருந்த சுப்மன் கில்லோடு 4 ஓட்டங்கள் 7 இடங்களாக 41 ஓட்டங்களை பெற்று 36 பந்துகளில் ஆட்டம் இழந்திருந்தார். இன்றைய தினத்தில் 11,000 ஓட்டங்களை ரோஹித் சர்மா பதிவு செய்திருந்தார் 261 போட்டிகளில் என்பது குறிப்பிடத்தக்கது. விராட் கோலி ஏற்கனவே 222 போட்டிகளில் 11,000 கடந்த சாதனையாக இருக்கிறது. ஆகவே இரண்டாவது வீரராக அதிகுறைந்த போட்டிகளில் 11,000 பெற்றுக் கொடுத்த வீரர்களில் ரோஹித் சர்மா தன்னுடைய பெயரை இரண்டாவதாக பதிவு செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தோடு விராட் கோலியை பொறுத்தவரையில் 37 ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் 14,000 ஓட்டங்களை ஒருநாள் போட்டிகளில் பெற இருக்கின்ற வேளையில் இன்றைய தினத்தில் 22 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக ஸ்ரேயஸ் ஐயர் 4 ஓட்டங்கள் 15 ஓட்டங்கள், அக்ஷர் பட்டேல் 8 ஓட்டங்கள் என அடுத்தடுத்து விக்கெட்டுக்கள் வீழ்ந்திருந்தது. இந்திய அணிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தியிருந்தது. அதன் அடிப்படையில் 30.1 பந்து வீச்சில் 144 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுக்களை இழந்து தடுமாறிந்த வேளையில் KL ராகுலின் பிடியெடுப்பு நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதன் பின்னதாக 5வது விக்கெட்டுக்காக KL ராகுல் மற்றும் சுப்மன் கில்க்கு இடையிலான இணைப்பாட்டம் 87 ஓட்டங்கள் பிரிக்கப்படாத இணைப்பாட்டம் காணப்பட்டதுமா இந்திய அணி சரிவில் இருந்து தப்பித்துக் கொண்டது. இதில் சுப்மன் கில் 8வது சதத்தினை பெற்றுக் கொடுத்தார் என்பதை குறிப்பிட்டு 4 ஓட்டங்கள் 9, 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 101 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றிருந்த வேளையில் இறுதியாக தான் விளையாண்ட 4 இன்னிங்ஸுகளில் மொத்தமாக 2 சதங்கள் 2 அரை சதங்கள் அடங்களாக ஓட்டங்களை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக KL ராகுல் 47 பந்துகளில் 4 ஓட்டம் அடங்களாக மற்றும் 2 6 ஓட்டங்களாக 41 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அத்தோடு சுப்மன் கில் முதல் 8 சதங்களை 51 போட்டிகளில் கடந்திருக்கின்றமை ஒரு சாதனையாக கருதப்படுகிறது. அதன் காரணமாக இந்திய 46.3 பந்து வீச்சு 4 விக்கெட்டுகளை 231 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றி பெற்று 2025ஆம் ஆண்டுக்கான ஐசிசி உலகின போட்டியின் முதலாவது வெற்றியை பதிவு செய்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷின் பந்து வீச்சை பொறுத்தவரையில் இஷாட் ஹுசைன் 2 விக்கெட்டுகள், தஸ்மின் அகமட் மற்றும் முஸ்தபிர் ரஹ்மான் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு சதத்தை பெற்றுக் கொடுத்த சுப்மன் கில் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.